வணக்கம். என் பேர் வந்து ரவிங்க. சொந்த ஊர் வந்து கோட்டூர் மலையாண்டி வட்டம். தோட்டம் வந்து ஆழியாரில் டேம் ஒட்டி 35 ஏக்கரா தோப்புங்க. நாங்கள் பூர்வீக விவசாயம் பண்ணிட்டு தான் வர்றோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃப்ளட் இரிகேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளவு காலமாக. ஆள் பிரச்சனை வந்து இப்போது ரொம்ப அதிகம். அப்புறம் கரண்ட் பிரச்சனையும் விட்டு விட்டு வர்றதுனால ஃப்ளட் இரிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ட்ரிப்புக்கு போய் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். நைட்லேயெல்லாம் உங்களுக்கு தண்ணி விடுறதுன்னா ஆட்டோமேஷன் பண்ணோம்னா தான் நம்ம தண்ணி பாய்க்கிறது வந்து ப்ராப்பராக பாய்க்க முடியும். நம்ம மாப்பிள்ளை வந்து நயகரா ஆட்டோமேஷன் போட்டு பண்ணிக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் இவங்களை வர சொன்னேன். 3 கிணறு இருக்குது எங்களுக்கு. இப்போ ஒரு கிணத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 1.25 வருஷம் ஆச்சுங்க. 3 கேட் வால் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இப்போ பேக் வாஷ் எல்லாம் அவங்களே வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நம்மளே எங்கே இருந்தோம்னாலும் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஆப்ரேட் பண்ணி அந்த டைமிங் வச்சிருக்கிறோம். டெய்லி தண்ணி பாய்ச்சிக்குவோங்க. நைட் டைமில் பண்ணால் இபி ஃப்ளக்சுவேஷனும் இருக்காது. வோல்டேஜ் நல்லா இருக்குது. அதே மாதிரி உரம் விடுறதும் ஆள் பிரச்சனையினால கூலி அதிகமாகுது. அதனால லிக்விட் ஃபெர்டிலைசரே விட்டுறவங்க. இந்த மைக்ரோ நியூட்ரான் அதெல்லாம் கண்ணுகளுக்கு விடாதனால என்பிகே இதுக்கு மட்டும் விட்றோமுங்க. உரம் எவ்வளோ விட்றீங்கன்னு பார்த்து அது டைமிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் உரம் மட்டும் விட்டுறோமுங்க. ஒரு ஃபால்ட்டும் கூட வந்ததில்லைங்க இது வரைக்கும். மெயின் வந்து இந்த ப்ராசஸில் வந்து சர்வீஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாரம் வராமல் விட்டாங்கன்னா நம்மளுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு வந்து உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. 4-5 கம்பெனிஸ் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரேட் வைஸாகவும் நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக தெரிஞ்சுது. அதே மாதிரி சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க. குவாலிட்டியும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் 1.25 வருஷத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்ததில்லைங்க. நம்மளுக்கு தண்ணியும் கரெக்டாக பாஞ்சு வந்திருக்குது. மறுபடியும் 2 கிணத்துக்கு இப்போ பண்ணணும். இன்னொரு 3 மந்த்ஸில் அதுக்கு வந்து சொல்லிக்கிறோம், வந்து போட்டு தரோம்னு சொல்லிக்கிறாங்க. மெயின் என்னென்ன அட்வான்டேஜ், உங்களுக்கு படுகையில் இருக்கிற மரத்துக்கும் உரம் அதே மாதிரி போகுது, மேலே இருக்கிற மரத்துக்கு அதே மாதிரி வரும். எல்லாம் அந்த மாதிரி செட் பண்ணி ஒரே மாதிரி போகுது. அதனால நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பெனிஃபிட்டு. இப்போ ஆள் கூலியே எங்களுக்கு ரொம்ப கம்மியாக போய் எந்த சிரமமும் இல்லாமல் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது போட்ட பிற்பாடு தான் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இப்போ கண்ணுனால நாங்களே ஆப்ரேட் பண்ணி நாங்களே ஆஃப் பண்ணிக்கிறோமுங்க. இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சிருச்சுன்னா அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கரெக்டாக டைமிங் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது பாட்டுக்கு டெய்லி அதை ஆன் ஆகிக்க ஆஃப் ஆகிக்க நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. பகலில் வந்து நம்ம தண்ணி பாஞ்சிருக்குதான்னு பார்த்தா போதுங்க. மற்றபடி எந்த மோட்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது ப்ரெஷரும் எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் உங்களுக்கு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க. எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தது பூரா சபரின்னு அவர் பண்ணி கொடுத்தாருங்க. ஒர்க் பண்ணது வந்து அருண்கிறவர் தான் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாருங்க. மறுபடியும் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சர்வீஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. அதனால் தைரியமாக யார் வேணாலும் இதை நல்லபடியாக செய்யலாம்.